உங்கள் வீட்டு முன்னாடி 12 மணிக்கு இப்படி ஒரு உருவம் நின்று உங்களை முறைச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஃபாரினில் வந்து 911 ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சேஃப்டிக்காக ஒரு சர்வீஸ் டீம் இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, என் வீட்டு முன்னாடி ஒருத்தர் நின்று வந்து என்னை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்காரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறார். ஆப்போசிட்டில் இருக்க அந்த சர்வீஸ் டீமும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம், நீங்கள் சேஃப்டியாக உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பதட்டமாக பேசிகிட்டே இருக்காரு, ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். நான் போகிற எல்லா இடத்துலையுமே அவன் வந்துகிட்டே இருக்கான். அதாவது நான் ஜன்னல் கிட்ட போனால் ஜன்னல் கிட்டே வந்து நிற்கிறான், கதவு கிட்ட போனால் கதவு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கண்ணில் அவனுக்கு கலரே கிடையாது, வெறும் ஒயிட்டாக தான் இருக்குது. பார்க்க பேயை விட ரொம்ப மோசமாக இருக்கான். ஆனால் அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எந்த சத்தமே கேட்காம அவர் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்கும்பொழுது என்னோட வீட்டோட பேக் சைடில் இருக்கிற டோருக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஆள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. பயங்கரமான ஒரு சத்தத்தோட அப்படியே அந்த ஃபோன் கால் சைலண்ட் ஆயிடுது. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கள் சர்வீஸ் டீம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. எந்த சத்தமுமே கிடையாது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சத்தத்தோட முடியுது. என்னன்னா, நான் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது.